இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளது. பீகாரை தொடர்ந்து தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்திற்கு அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளான ஆம் ஆத்மி, பகுஜன் சமாஜ், பாஜக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய தேசிய காங்கிரஸ், தேசிய மக்கள் கட்சி ஆகிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகளான திமுக, அதிமுக, தேமுதிக, நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பீகாரில் மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியை தொடர்ந்து தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களில் ஒரே நேரத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணியை மேற்கொள்வது தொடர்பான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. இது தொடர்பாக 12 மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. அதில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியை பீகாரில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் இருந்து ஒரு சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி வாக்காளர் கணக்கெடுப்பு படிவங்களை திருப்பி அளிக்காத வாக்காளர் தொடர்பான விவரங்கள் மற்றும் அதற்கான காரணத்தை ஆய்வு செய்து அந்த பட்டியலை சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் அலுவலகங்களில் தகவல் பலகையில் வெளியிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதற்குமான பட்டியலை தலைமை தேர்தல் அதிகாரியின் இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்றும், வாக்காளர் கணக்கெடுப்பு படிவங்களை பெறும்போது வாக்காளர்களிடம் இருந்து எந்தவித ஆவணங்களையும் பெறக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகுதான் சம்பந்தப்பட்ட வாக்காளர்களுக்கு நோட்டீஸ் வழங்க வேண்டும் என்றும், வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக செல்லும் போது பெயர் சேர்க்கும் விண்ணப்பமான படிவம் 6 கொண்டு சென்று புதிதாக சேர விரும்பும் வாக்காளர்கள் கேட்டால் அந்த படிவத்தை அளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 1, ஜூலை 1, அக்டோபர் 1 ஆகியவற்றை தகுதியேற்பு நாளாக கொண்டு 18 வயது பூர்த்தியாக உள்ள வாக்காளர்களை பட்டியலில் புதிதாக பெயர் சேர்ப்பதற்கான விண்ணப்பங்களையும் பெறலாம் என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.